ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க ராஜா சாப் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி ஹாரர் படமாக எடுத்திருக்காங்க. இதில் பிரபாஸ் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கு ஒரு பாட்டி, அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோவோட தாத்தாவை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அதில் களத்தில் இறங்குறாரு. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேய் பங்களால மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, அதுலேருந்து நம்ம ஹீரோ வெளியே வந்தாரா, ஒரு தாத்தாவை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் சொல்லலாம், ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன, அவங்க மேக்கப் கொஞ்சம் செட் ஆகலைன்னே சொல்லலாம். யங்கா காட்டுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அது பெருசா நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. அடுத்து பார்த்தீங்கன்னா படத்துல ஒரு சில போர்ஷன்ஸ்ல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அது நல்லாவே இருந்தது. அடுத்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்துல வர ஹீரோயின்ஸ் தான். 3 ஹீரோயின்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க இருக்கிறதுனால தான் படத்தை கொஞ்சமாவது உட்காந்து பார்க்க முடியுது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா படத்துல ஒரு சில காமெடி போர்ஷன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் காமெடி படம். ஆனா ஹாரர் போர்ஷன்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல, அதே மாதிரி காமெடி போர்ஷன்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அரண்மனை சந்தானம் நடிச்ச ஒரு சில படங்களோட கண்டென்ட் மாதிரியே தான் இருக்கு. இந்த படத்துல சந்தானம் நடிச்சிருந்தா கண்டிப்பா ஓவராலா எங்கேஜிங்கா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை டியூரேஷனும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே லேகிங்கா இருந்ததுன்னு சொல்லலாம். டெக்னிக்கலே பார்த்தீங்கன்னா இந்த படமே ஃபுல்லா செட்ல தான் எடுத்திருக்காங்க. அதுல பல போர்ஷன் செட்ல எடுத்திருக்காங்கன்னு தெரியற மாதிரி தான் இருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. தமனோட சாங்ஸும் நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா தான் இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு ஒரு மாஸ் கமர்ஷியல் படமா எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் ஹாரர் எலிமெண்ட் குள்ள போறாங்க. அதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. மொத்தத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.